ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எனக்கு முட்டைக்கோசு குட்டி குட்டியாக தேவமாக இருந்தது. அதை கட் பண்ணால் செரிப்படம் போட்டு மிக்சரில் போட்டு ஒரு அடி பூ மாதிரி ஆகிட்டு பாருங்கள். இதை வச்சு முட்டைக்கோசு வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு போண்டா தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இதுக்கு நமக்கு வெங்காயம் சுத்தமாக வேண்டாம், அரிசி மாவு, கடலை மாவு, முறுன்னு வர்றதுக்கு கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், வரத்துக்காக காஞ்ச மிளகாத்தூள், இதுக்காக கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்க கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், இதுக்கு மேலே நல்லா பெரிய டேஸ்ட்டுன்னா கொஞ்சமாக ஓமம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டது ஓமம் கிடையாது, ஜீரகம். நான் தப்பாக சொல்லிட்டேன், நினச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. தண்ணியே ஊற்றக்கூடாது, முட்டைக்கோசு அவ்வளோ தண்ணி இருக்கும். கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் நான் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலாம், இருந்தாலும் பாருங்கள் எப்படி ஆகிட்டு பாருங்கள். இதில் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா முறுன்னு வரும், நிறைய வேண்டாம். இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலும் படுற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ வடை சட்டியை வச்சுட்டு வடையை தட்டி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடை ரெடி. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, இங்கே ஒரு பேட்ச். மசாலா தால், சுட சுட சாதம், மத்தியானம் வச்ச புளிக்குழம்பு, கத்திரிக்காய் முருங்கை